ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். டூலெட் ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக நிலம் வீடு அந்த வரிசையில் இன்றைக்கி வீடு மொட்டை மாடிக்கு லீக்கேஜ் என்ன எப்படி பண்ணலாம் அப்படின்றது ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அதை தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோ போட்டிருந்தேன். அதாவது எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. ஐ திங்க் உங்களில் நிறைய பேர் அந்த வீடியோவும் பார்த்துருக்கீங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் மாதிரி இந்த வீடியோ வச்சுக்கலாம். இந்த வீடியோவில் நான் இது டெராகோட்டா டைல்ஸ் அதனால நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ யூஸ்வலாக டெராகோட்டா டைல்ஸ் மேலே போடக்கூடாது அப்படின்றது தான் என்னோட கருத்தாக இருந்தது. டெராகோட்டா ஒரு நான் பரிந்துரைக்கிறேன், இது நாட் ரெக்கமெண்டட், இது ஒரு ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலுமே இன்றைக்கி அது மேலேயே ரிப்பேர் பாலிமராக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ இது எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு பர்சனுக்கு. அவங்களுக்கு இது நான் டெராகோட்டாவில் வீடு ஃபுல்லாக லீக் ஆகுது மழை பெஞ்சா அப்படின்னு சொல்கிற அந்த கண்டிஷனில் நான் எப்படி பண்ணலான்னு அவங்களுக்கு ஸோ டெராகோட்டா மேலேயே இது கோட்டிங் ஒன்று போடலாம், ரிப்பேர் பாலிமர் வேணால் போடலாம், ஏன்னா இது எடுத்துகிட்டு பண்ணுறது ரொம்ப செலவாகன்றதை ரெக்கமெண்ட் பண்ணேன். ஸோ நீ வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி முதல்ல தண்ணி விட்டு அதை க்ளீன் பண்ணுற ப்ராசஸ். ஸோ வீடியோ பாகம் 1ல் அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் எப்படி ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3. ஸோ நீங்கள் ஆஸ் இட் இஸ் அதை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு பாசெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷை போட்டு க்ளீன் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி போட்டு மொத்தத்தையும் க்ளீன் பண்ணி ட்ரை ஆன பிறகு இங்கே ரிப்பேர் பாலிமர் 1:1 ரேஷியோவில் அடிக்கிறோம். 1:1 அப்படின்னா 1 லிட்டர் ரிப்பேர் பாலிமருக்கும் 1 லிட்டர் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இது அந்த வீடியோவில் அந்த அளவுக்குள்ளாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு அதில் எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் அந்த பேர் ரெஃபர் பண்ணலாம். ஆனால் இங்கே டெராகோட்டா டைல்ஸ் இதுக்கு மட்டும் நிறைய கன்சம்ஷன் ஆச்சு மெட்டீரியல். ஸோ அதனால் இதுக்கு நான் 1:1 தான் போட்டிருக்கேன். ஸோ அடித்து முடிச்சிட்டோடனே ரிப்பேர் பாலிமர் வச்சு நான் யூஸ்வலாக சொல்லியிருக்கேன் அது 1 லிட்டர் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி பிசுப்பு தன்மை இருக்குது. இப்போ ட்ரை ஆகிடுச்சு அது. ஸோ ட்ரையான நிலையில் இப்படி தான் இருக்குது டெராகோட்டா டைல்ஸ் மேலே தெரியுது, அங்கே பள்ளமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸோ அதை அடித்து ட்ரை ஆன பிறகு ரெண்டாவது கோட் நம்ம என்ன பண்ணுவோம், பாலிமர் சிமெண்ட்டையும் ரிப்பேர் பாலிமரையும் மிக்ஸ் பண்ணி 2:1 அந்த ரேஷியோவில் நம்ம இதை அடிப்போம். ஸோ அதை தான் இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பாக நான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை மொத்தம் சைடு வால்ஸ் எல்லாமே கூட அடிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். சைடு வால்ஸ் அடிக்காமல் நீங்கள் வெறும் ரூஃப் மட்டும் அடித்தாலும் அந்த சைடு வால்ஸில் தண்ணி ஊறி அது கீழே இருக்க தளத்தில் ஊறி மறுபடியும் லீக்கேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடிக்கும்போது மேலே டாப்பும் சைடும் இதுவும் எல்லாமே கம்ப்ளீட்டாக சைடு வால்ஸ் எல்லாமே அடிக்கணும். ஸோ அதை தான் முதல்ல இவங்க சைடு வால்ஸ் அடிக்கிறாங்க. சைடு வால்ஸ் அடிச்சுட்டு அதுக்கும் ரிப்பேர் பாலிமரும் அடிக்கணும். ஸோ அதுக்கு ரிப்பேர் பாலிமர் வேணாம், ஒரு கோட்டு போதும்லாம் கிடையாது. ஸோ அதுவும் அடிக்கணும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஸோ இது ட்ரை ஆன பிறகு ரிப்பேர் பாலிமர் சிமெண்ட்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அந்த ரேஷியோவில் நம்ம இதை ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டெராகோட்டா அடிக்கும்போது எங்களுக்கு என்ன ஃபீல் ஆயிடுச்சுன்னா ரொம்ப திக்காக அடிக்க முடியல, ஏன்னா ப்ரஷ் மூமெண்ட் ரொம்ப இல்லை. அதனால என்ன பண்ணோம், கொஞ்சம் லிக்விஃபைட் ரிப்பேர் பாலிமரை கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணி கொஞ்சம் லிக்விடாக ரொம்ப லிக்விட்ஃபைடாக பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே இருக்க வீடியோவில் ரொம்ப லிக்விடாக இருக்காது, கொஞ்சம் சேராக இருக்கும். இதில் கொஞ்சம் லிக்விடாக பண்ணியிருக்கோம். ஏன்னா டெராகோட்டா அப்சர்வேஷன் பண்ணிகிட்டே இருந்தது. ஸோ அதுக்காக அந்த மெத்தடில் நாங்கள் இதை அடித்தோம். இதில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் கன்சம்ஷன் நிறைய இருக்குது. ஸோ ரிப்பேர் பாலிமர் இதுக்கு நாங்கள் போட்டது 7 லிட்டர் போட்டோம் ஒரு 550 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. பட் ஆனால் கிட்டத்தட்ட 10 லிட்டர் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் அந்த பாலிமர் சிமெண்ட்டும் அடிக்கும்போது உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன மாதிரி ஜாக்கிரதையாக அடிக்கணும். எங்கேயும் ஒரு பகுதியை நம்ம விடாமல் பார்த்துக்கணும். அதெல்லாம் அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் கேர்ஃபுல்லாக அடித்து முடிச்சிட்டோம். ஸோ இதை அடித்து முடிஞ்சோடனே ஸோ ட்ரை ஆகும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மழை காலத்தில் இதை பண்ண முடியாது. இது இப்போ தான் ஷார்ட்டாக இப்போ நான் ஏப்ரலில் பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோவை. ஸோ நான் பிப்ரவரியில் இவங்களுக்கு பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கு ஜனவரியில் பண்ணது இந்த ஒர்க்கு. ஸோ இது பண்ணி முடிச்சுட்டு ட்ரை ஆன பிறகு கம்ப்ளீட்டாக பாருங்கள், எல்லா வால்ஸ் எல்லாமே மேலே கூட அடிச்சிருக்கேன். அடித்து முடித்த பிறகு இப்போ ஆக்சுவலாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அடித்து இப்போ ட்ரை ஆகிடுது. இப்போ கையில் ஒட்டுதான்னு பார்த்தா ஒட்டலை. ஸோ இன்னொரு முறை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஏன் ஒட்டலை அப்படின்னா இதில் ஏதாச்சும் ஒரு ரேஷியோ கம்மியாக இருந்தாலும் சிமெண்ட் நிறைய யூஸ் பண்ணியிருந்தாலும் ரிப்பேர் பாலிமர் இப்பயும் ஒட்டலை.
அப்படின்னா கையை ஒட்டும். இல்லை தண்ணி நிறைய மிக்ஸ் பண்ணிடணும் அப்படின்னா சிமெண்ட் வேலை வேலையாக ஒட்டும். ஸோ அந்த ரேஷியோ, மிக்சிங் ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அந்த முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி அதை இந்த வீடியோவில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இது எஸ்பெஷலாக இந்த சைடு வால்ஸ் இறங்கும்போது அந்த கார்னர்ஸ் தெரியுதுங்களா? ஸோ அதில் வந்து தண்ணி இறங்கிட்டு இருந்தது. அதனால் இவங்க வீடு வந்து ரொம்ப மோசமாக லீக் ஆகிட்டு இருந்தது உள்ளே. இப்போ என்ன பண்ணிட்டோம், அந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து சிமெண்ட்டையும் ரிப்பேர் பாலிமர்ஸும் அதையும் ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட் அங்கே போட்டுட்டு இப்போ 2 கோட்டாக இதுக்கு மட்டும் ஸ்பெஷலாக அடித்து வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் தண்ணி விழுந்தது அப்படின்னா அப்படியே வந்து சரிஞ்சு கீழே வந்துடும். அந்த கேப்பில் இறங்காத அளவுக்கு பார்த்துருக்கோம். ஸோ ஃபைனலாக இந்த ஒர்க்கை முடிச்சிட்டோம். இப்போ மேலே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செவுறு நம்ம வந்து ரூஃபில் பார்த்தோம், செவுத்து மேலே ஒட்டுதான்னு பார்த்தாலும் செவுத்து மேலேயும் ஒட்டலை. ஆனால் ரொம்ப ரஃப்பாக இருந்தது செவுத்து மேலே. ஏன்னா ரிப்பேர் பாலிமர்ஸ் யூஸ்வலாக தெரியும் உங்களுக்கு, அதில் பாலிமர்ஸ் இருக்கிறதால கொஞ்சம் ரஃப்பாக இருந்த செவுறு அதை தவிர்த்து. ஸோ இது செவுத்துலேயும் ஒட்டலைன்னா தான் நம்ம வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஒட்டுது அப்படின்னா ஏதோ ஒரு அளவு வந்து தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்போம், ஏதோ தவறு நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் ஒட்டலை. ஸோ இதோட நம்ம ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த டாஸ்க்கை நான் முடிச்சிட்டேன். இல்லை என்ன ஒரு விஷயம்னா, இவங்களுக்கு அடித்து முடித்தோடனே லீக் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அடித்து முடித்தோடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 3 days 4 days கழிச்சு தண்ணியை வந்து அந்த ஹோல்ஸ் தெரியுதுங்களா அதை மூடிட்டு தண்ணியை தேக்க வச்சு பார்த்துருக்காங்க. இது எனக்கு தெரியாமலே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் ஒரு 10 நாள் போட்டோன்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் ஒரு 4 நாள் கழித்து அவங்க பண்ணாங்க. பார்த்தா லீக் ஆகலை. அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இப்போ லீக்கு சுத்தமாக ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது இருந்தாலுமே நம்ம மழை டைமில் பார்க்கணும். இப்போ வந்து ஏப்ரல் 2024, இப்போ ஆகஸ்ட் நவம்பரில் அப்படி மழை டைம் வரும்போது இதோட அப்டேட், இது லீக் ஆகுதா இல்லையா, இது வந்து நம்ம வந்து டெராகோட்டா மேலே அடித்தா சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னு நான் அப்போ பதிவு பண்ணுறேன். ஸோ இதோட நம்ம இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான்னு கேட்டால் நம்ம வந்து லீக் ஆகாமல் மழை டைமில் லீக் ஆகாமல் இருந்தால் சக்ஸஸ்ஃபுல். அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த மாதிரி டெராகோட்டா அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறமா வேணால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகே, சரி. இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். இது வந்து பாகம் 2 மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்பட்டது அப்படின்னா, அதாவது வீடு மாடி வந்து நான் இன்ஸ்பெக்ட் பண்ணணும், எவ்வளோ ஆகும் கொட்டேஷன் அந்த மாதிரி வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட லிங்க் இருக்குது. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிங்கன்னா அது ஒரு பெய்டு சார்ஜஸ் தான், அது பெய்டு கன்சல்டேஷன்னா 499 நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்கள் நம்பர்ஸ் அங்கே ஷேர் பண்ணும்போது எனக்கு வரும், நான் திரும்ப உங்களுக்கு கால் பண்ணுவேன். இது யாருக்கு ஜென்யூனாக தேவைப்படுதோ அவங்க மட்டும் பண்ணால் போதும். தேவையில்லாதவங்க என்னோடய வீடியோஸை முழுமையாக பார்த்தா போதும். அதுலேயே நான் எல்லா விஷயமும் ஷேர் பண்ணியிருக்கேன். அது சம்மந்தமாக, அது மட்டும் இல்லாமல் நிலம் சம்மந்தமான, அதாவது டெனன்ட் இஷ்யூ, கோர்ட் கேஸ் இஷ்யூ, இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண தெரியல, எப்படி பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்களும் நான் கன்சல்டேஷன் பண்ணிகிட்ருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணிங்கன்னா மொத்த பேரும் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.